ஹாய் அக்கா. ஹாய் ஹாய். ஃபைனலி 3 ஹவர்ஸா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மன்னிச்சிருங்க மக்களே. இப்போ மலேசியால 3:00 ஆகப்போகுது. ஆ, ஆ, ஆ. எனக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா மலேசியாலேருந்து நம்மளுக்கு புடிச்ச ஒரு பெர்சனுக்கு ஓட் போட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓ! சேட்டா இருந்தேன். இங்க ம், இந்த சர்வர் இல்ல. எனக்கு உங்கள ம், ரொம்ப 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 பிடிக்கும் அக்கா. அத தாண்டி வேற வேர்ட்ஸ் எனக்கு தெரியல சொல்றதுக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ. ஐ லவ் யூ அ லாட் பவித்ரா அக்கா. லவ் யூ சோ மச். லவ் யூ. இவ்ளோ நேரம் நீங்க அவ்வளோதான் அக்கா. வெயிட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். எப்போதுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க் யூ சோ மச். லவ் யூ. தேங்க்ஸ் ஹரிணி. சிவா ப்ரோ சொல்லுங்க. அதான் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி பிரபு தாரணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சாரிங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண ஓகே வச்சுட்டேன்னு ஓகே நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏதோ பக்ல. ஓகே ஓகே ஓகே, நீங்க பேசுங்க பிரபு தாரணி. ஹலோ பவிமா. ஹலோ ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் எங்க பாப்பா ஒரு 10:30 வரை முழிச்சிருந்தா. அவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆ. அவ ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா. அவங்ககிட்ட பேசவே முடியல, தூங்கிட்டா. நீயாவது பவியத்திட்ட பேசுமா ஐயையோ! அப்படின்னு சொன்னா. ஆ, ஆ, ஆ. நான் உங்களுக்கு இன்ஸ்டால கூட இது போட்டிருந்தேன், மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கு ஆ, மைக் முத எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. ஆ. அப்புறம் ஒருத்தகிட்ட கேட்டு எப்படியோ வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா விளையாடுறீங்க. தேங்க் யூ. நான் என் பாப்பாவே உங்களை மாதிரி தான் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓ மை காட். சத்தியமா எங்க வீட்டுல உங்க பிரேம் போட்டு வைக்கணும்னு எங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் சரிமான்னு சொல்லியிருக்காங்க. ஆ, ஆ, ஆ. அவட்ட தினமும் பவியத்தை மாதிரிதான் நீ நல்ல பிள்ளைய, எவ்வளவு ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் நீ அவங்களே மாதிரிதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பா. அப்புறம் உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயோ, என்னால சந்தோஷம் தாங்கவே தேங்க் யூ. முடியல. நீங்க சொன்ன வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, தேங்க் யூ. அதுக்கு பிறகு என் கூட சேர்ந்து இன்னொரு அக்கா இருக்காங்க. அவங்க திருவண்ணாமலை ஜெபினான்ட்டு. அவங்களும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க, கிடைக்கல. ஐயையோ! நாங்க பவிஸ்கார்ட்ல உங்களுக்காக எப்பவுமே இருக்கோம். நீங்க சீக்கிரம் ஏதாவது இது பண்ணி வரணும். எனக்கு வார்த்தை வருவல பேசுறதுக்கு. கண்டிப்பா. தேங்க் யூ. லவ் யூ சோ ரொம்ப மச். ஹாப்பியா இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க்யூ பிரபு அண்ட் மெசேஜ் பண்ணி இன்ஸ்டால ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். அனுப்புறேங்க. சாரி உங்களுக்கு. சரிம்மா, சரி. ஷூ ஷூ சொல்லுங்க சிவா ப்ரோ. ஷூ ஷூ ரெக்வஸ்ட்ல ஈஷா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கு பாரு, அவங்களுக்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே. எனக்கு காட்டல, நீங்க கொடுக்குறீங்களா? எனக்கும் ரிக்வெஸ்ட் ட்ரூ. காட்டல ப்ரோ. சொல்லுங்க பவி. அப்படியா? ஓகே ஜேவியர் ஆண்டனின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, கொஞ்சம் அவங்கள கூப்பிடுறீங்களா? ஓகே. 4 கண்டிப்பா ஹவர்ஸா கண்டிப்பா வெயிட் பண்றாங்களா? என் தம்பிக்கு மெசேஜ் கண்டிப்பா. அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ, நாங்க கண்டிப்பா நாங்க முதல்ல இருந்து ட்ரை பண்ற பவி. ஆனா அவரோட அக்கவுண்ட் இது வர மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு மேல ஏத்துக்க முடியல. மேல வர மாட்டேங்குதா? இது கேக்குதா? சோ எங்களுக்கு வர மாட்டேங்குது. என்னது எங்க ரிக்வெஸ்ட்ல. ஓகே. அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இத. ஓகே. ஜேவியர் பவி, நீங்க மெசேஜ் கன்வே பண்ணிருங்க, அவங்க கேட்டுப்பாங்க. ஆமா ஆமா பவி, நாங்க ஜேவியர் சொல்லிடுவோம். ஆண்டனி தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களால கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா பேசிடுறேன். ஆமா கைஸ், யாரோட நேம்லாம் விட்டுருச்சோ நாங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தான். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறனால பக்ல புல் பண்ண முடியல. ஸோ சாரி கைஸ். ஆமா. நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ்டி பேசுங்க. எம்எஸ்டி ஃபியூ டேஸா கேட்டுக்கிட்டே இருக்காரு பவி. என்னது வந்தா சொல்லுங்க, நான் இப்பயே வந்து பேசுறேன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ சாரி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பேசுங்க. ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. ஹாய் எம்எஸ்டி. வணக்கம் பவி, நான் ராஜேஸ்வரன். என் பேர் ராஜேஸ்வரன். நான் உங்களோட ஃபேனு. எனக்கு டே ஒன்லேருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். லைக் உங்களோட ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட ஃபோன் வாங்கி உங்களை எப்பப்பெல்லாம் நாமினேஷன் போடுறாங்களோ டெய்லி ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கும் அந்த ஃபிங்கர் கிராஸ் மூமெண்ட் உங்களுக்கு இருக்கோ இல்லை, எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபேமிலி ரவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லிங்கேஷ் நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா யாருமே இதுவரையும் நான் பேசுனது பார்த்த லிங்கேஷ் பத்தி பேசல. நான் லிங்கேஷை கேட்டதா சொல்லுங்க. பேசினாங்க. நிறைய பேர் அவனை பத்தி பேசினாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த பிபி ஹவுஸ்ல யார் யாருன்னு ரொம்ப லோன்லியா தனிமைப்படுத்தப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கீங்க. எஸ்பெஷலி ரயானா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், ராணவ், அப்புறம் ஆனந்தி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இந்த லைன் மட்டும் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். இது ஒரு சாங் லைன்ஸ். மேபி இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது, தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை,
நேரில் ம். உன்னையே பார்த்த பின்புதான் ம். நம்பிவிட்டேன் மறக்கவில்லை. தேங்க்யூ, தேங்க்யூ. அச்சச்சோ! சோ ஸ்வீட். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருக்கேன். என்னோட யூசர் ஐடி ராஜேஸ்வரன் நியூஸ் ஆங்கர். ஐ எம் நியூஸ் ஆங்கர். ஓ! ஸோ ஓகே. எனக்கு சூப்பர், உங்கள சூப்பர். உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஸோ இப்படியே தேங்க்யூ. இருங்க. உங்களை நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் ஆசை. ஸோ ப்ராஜெக்ட்னா வந்தோடனே ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாவில். தேங்க்யூ. கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ MSD ப்ரோ. ஒரே நிமிஷம். பிரீத்தி சிவராஜ்னு ஒருத்தவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்களாம். தப்பா பிரீத்தி. எடுத்துக்காதீங்க. தெரியல. ஆ என்னோட ஹோஸ்ட், ஹோஸ்ட்லாம் ப்ராப்பரா தான் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க. சில இடத்துல வரமாட்டேங்குது. உங்க ஐடி காட்டலன்னு நெனைக்கிற சில இடங்கள்ல. அதனால கனெக்ட் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. பிரீத்தி சிவராஜ் மன்னிச்சிடுங்க. லவ் யூ. தேங்க்யூ பவி. இங்க எங்களுக்கு நேமும் வரல. இப்ப செக் பண்ணி பார்த்தேன் வரல நேம். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, சொல்லுங்க, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா. பிரியங்கா ம். பேசுங்க பிரியங்கா. ஹாய் பவித்ரா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பவித்ரா. ஆக்சுவலா பவித்ரா நான் உங்களோட கேரக்டர் மாதிரியே தான் அப்படியே. நான் வந்து ஓகே. அந்த முயல் டாஸ்க்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலா நீங்க அப்போ சொல்வீங்க அன்ஷி கிட்ட, நம்ம தோக்குறோமோ இல்லையோ நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லா கொடுப்போம், டஃப் கொடுப்போம் நீங்க சொல்வீங்கல்ல. செம்ம ஆமா, கேரக்டர் ஆமா. அது. நான் என்னன்னா இப்போ நம்ம எப்படியோ ரெட் டீம் போயிடுச்சு, அடுத்து நம்ம தானே போயிடுவோம் விட்டுலான்ட்டு அந்த மாதிரி நான் நிறைய நேரத்துல என் லைஃப்ல பண்ணியிருக்கேன். ஆனா ஓ! அந்த டைம் உங்ககிட்ட இருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். எப்படியோ நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம அங்க வந்து நம்மளோட எஃபர்ட்டை ஃபுல்லா போடணும் கண்டிப்பா, அப்படின்றத நான் கண்டிப்பா. புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ம். எனக்கு பவித்ரா ராணுவ காம்போ ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. நான் லைவ் பாக்குறது உங்களுக்காக தான். நிறைய ம், ஃபேன்ஸ் ம். இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஒரு நாள் லைவ் வாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் கண்டிப்பா வரேன். ஆல் தி பெஸ்ட் பவித்ரா. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ பிரியங்கா. தேங்க்யூ பிரியங்கா. அப்புறம் சவிதா, சாதனா, ஆ பவி டயாட் ஃபேன் பேஜ், ரெஜினா. உங்களெல்லாம் கனெக்ட் பண்ண முடியல. நீங்க மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. ஸோ எனக்கு இப்பதான் காமிக்கிறாங்க. கனெக்ட் பண்ண முடியாதனால கொஞ்சம் கவலையாகாதீங்க கைஸ். சாரி. தேங்க்ஸ் பவி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, ஓகே. லாஸ்ட் ஸ்பீக்கரு என்னது எங்களை தவிர எங்க 3 பேரை தவிர லாஸ்ட் ம், அஸ்வினி இருக்காங்க. அஸ்வினி வாங்க ம். அஸ்வினி. Thanks, Shru. Hi, Pavi. How are you? ஹாய், ஹாய். ஐம் குட். ஹவ் ஆர் யூ? I'm good. Actually, என்னால ஸ்டார்டிங்ல வர முடியல. எப்படியாவது பேசிடணுமேன்னு இப்போ கொஞ்சம் திருப்பி அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணேன். ஐ நோ ஓகே, டைம் இல்லை, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு குவிக்காவே முடிச்சிடுறேன். நான் ஓகே, 2-3 விஷயம் ஓகே. சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து ம். பிக் பாஸ் அப்படின்ற ஷோக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஓகேங்களா? அதனால ஓகே. 8 சீசனுமே 24/7 ஆரம்பிச்சதுல இருந்தும் ஃபுல்லா பார்த்திருக்கேன். ஸோ என்னோட மைண்ட்ல ம். வந்துட்டு ஒரு டிபிக்கல் பிபி மெட்டீரியல் ஒரு கேமர்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் தான் எனக்கும் ஆரம்பத்திலேயே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை சீசன்லயும் சரி, இந்த சீசன்லயும் இட்ஸ் பின் லைக் தட். ஓகே, ஆரம்பத்திலேயே ஓகே ஓகே. பயங்கர வோக்கலா, பயங்கர ஒரு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருப்பாங்க தெரியுமா, அப்படிதான் எனக்கு பிடிச்சது, ம். அப்படிதான் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ம். ஆனா ம், எனக்கு ம். அதை பிரேக் பண்ணின கண்டெஸ்டன்ட் நீங்க. அதாவது ஓகே. எனிபடி கேன் டூ தட், எனிபடி கேன் பி தேர் அண்ட் ஃபைட் அப்படின்றத நீங்க ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ம், 8 ம், சீசன் பிவி ம். பார்த்திருக்க, எனக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனா அது இருந்துச்சு. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் யூ broken something, ஒரு ஸ்டீரியோ டைப்பா இப்படிதான் பிபி கேமரா ஓ! இருக்கணும்ன்றத நீங்க உடைச்சு வந்திருக்கீங்க. நான் ஃபீல் பண்றேன் பவி. ஸோ தேங்க்யூ, தட் இஸ் தேங்க்யூ. சம்திங் ஐ வாண்ட் டு மென்ஷன். அப்புறம் டக்குன்னு இதையும் முடிச்சிடறேன். ஆ, டாஸ்க் நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஆல் ம், யோர் டாஸ்க். நீங்க சூப்பரா விளையாடுவீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ம், விஷயம் என்னன்னா, ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்துட்டு அம்மாவும் பாட்டியும் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்ககிட்ட ம், நாங்க இப்படி உன்னை வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்ற விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல, ம், அந்த கால் ம், பண்ணி பேசும்பொழுது. ம், ம், அங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, when you can even go tell them or if they are listening to this, நீங்க தயவு செஞ்சு அதை சொல்லுங்க. ஆ. அவங்க ரொம்ப 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 அழகா உங்களை வளர்த்திருக்காங்க. எப்படின்னா, நீங்க உங்களுக்கு எதிரா வந்த எந்த ஒரு அம்பையும் நீங்க வந்துட்டு நீங்களா போய் ஒண்ணு பண்ண மாட்டீங்க பவித்ரா. ம், But then when something comes against you, you have never, அது நீங்க give up பண்ணதே கிடையாது. You've always fought for whatever it is. You've ம், stood up for ம், yourself. So அதனால ம், ரொம்ப ரொம்ப அழகா வளர்த்திருக்காங்க. And you're very ம். very very strong. So this is something I wanted to say. அதுக்காக தான் மெயினா வந்து சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, அப்புறம் தேங்க்யூ. நான் டக்குன்னு ஒரு 4 லைன் படிச்சிடறேன். அது நீங்க ஆ. நான் ஷ்ரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்தேன், என்னால வர முடியலன்னா படிச்சிருங்க அப்படின்னு. ஷ்ரோ நீங்க ஓகே. படிச்சிட்டீங்களா ஆல்ரெடி? இல்ல ஐ இன்னும் கோ ஹெட் அண்ட் ரீட் இட். இன்னும் இல்ல அஸ்வினி, இன்னும் இல்ல. Okay, I'll go ahead and quickly read it then. That way I don't take a lot of time. ஓகே. Enna, hi Pavi, you're a very beautiful person in and out. You have ம், fought
back every challenge that was thrown at you inside the house, and your efforts were evidently visible to all of us outside, including me. And when every task was given to you, you do it with utmost perfection. Idana 100 into 100x நீங்க போட்டுக்கோங்க பாவி. You do it with utmost perfection. அந்த மீரா டாஸ்க்ல கூட கடைசியில நான் சொல்றேன் எங்கெங்கயோ மிஸ் ஆகுது நிறைய பேருக்கு, but you didn't give up, so that's there. Finally, one last thing, the urge for you to keep the house clean is what I think it made the BB house a home for you. அது ஏன் எனக்கு ரிலேட்டிவ், நானும் அப்படிதான் டக்குன்னு ஏதாவது கொட்டிச்சுனா நானும் போய் தொடக்கணும்லாம் நினைப்பேன். ரொம்ப அது இதுவா இருந்துச்சு எனக்கு. ஸோ நீங்க ரொம்ப உங்க வீடு மாதிரியே பார்த்துட்டீங்க. Something that not everybody does, but I really like seeing that in you. So continue being the sweetheart you are, and I hope to see you in many big new projects. And my heartfelt wishes, Pavitra, Pokisham, also the precious. Okay? So Thank you. எனக்கு தோணல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா பேசிட்டீங்க. டப நிறைய. Thank you so much. Means a lot. Thank you, Pavitra. Thank you everybody. Admins, thank you. Thank you, Pavi. You take care and much love to you. கண்டிப்பா. Thank you. Take care too. Thank you. ஓகே பவி, சாரி, இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 1 minute பேசுற மாதிரி பாத்துக்கலாம். ஈஷா அண்ட் ஆஷ். ஓகே, ஈஷா பேசுறீங்க. ஈஷா. ஹாய் பவித்ரா ஜெனி. ஹாய். நான் வந்து கிப்போட ஃப்ரெண்ட். ஓகே. நான் ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் ஃபேனா தான் இருந்தேன். நான் வந்து டே 1ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். நான் யோசிப்பேன், இவன் ஏன் இவன் சப்போர்ட் பண்றான், புரியவே மாட்டேங்குது. எனக்கு இப்போ இதுனா தி மெயின் ரீசன் கிப்பு தான். ஏன்னா அவர் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி நான் நிறைய கிளிப்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்லணும், என்னன்னா உங்களை எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்களோட ஜர்னி வீடியோ வீடியோல போட்டாங்கல்ல, அப்போ வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் பவியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு ஹார்ட். அப்புறமேட்டு எங்க கிரிஞ்ச் ஃபேமிலில இருந்து ஒரு அன்பை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். அப்புறம் மேடின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷ் வந்து கன்வே பண்ண சொன்னாங்க. Thank you மேடி. Thank you. எங்க கிரிஞ்ச் ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்றீங்களா? உங்க கிரிஞ்ச் ஃபேன்ஸ்க்கு என்ன சொன்னீங்க? கிரிஞ்ச் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய். நான் ஒரு பெரிய லவ் யூ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். யார்ட்டையும் பேசினேன் உங்க ஃபேமிலி. ஆமா, எஸ் பேசுங்க. ஓகே. Thank you so much. Thank you Isha. அப்புறம் எங்க ஃபேமிலில ஷெர்னுவோட டாடி வந்து உங்களுடைய பிக்கஸ்ட் ஃபேன். அத கன்வே பண்ணிடுறேன். அவங்க டாடிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, thank you Isha. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு गाइस ஷார்ட்டா வெச்சுக்கங்க. I'm really sorry. ஆஷ் 18 பேசிடுங்க. ஹலோ ஹாய். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. ஹக்குனாக்காக தான் நான் பேசுறேன். ஏன்னா ஹக்குனாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, கிரிஞ்ச் ஃபேமிலில இருந்து ஸ்பீக்கர் கிடைக்கல யாருக்கும், கன்வே பண்ணணுங்கிறதுக்காக வந்தோம். இப்பதான் ஈஷா பேசிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க ரொம்ப எங்க ஹக்குனா கிட்ட பேசுங்க, கொஞ்சம் அதிகமா லவ் கொடுத்துருங்க. பாய் பவித்ரா. Thank you ஆஷ். Love you ஆஷ். தேங்க்ஸ் ஆஷ். நெக்ஸ்ட் மான்ஸ்டர் இருக்காங்க. மான்ஸ்டர் பேசிடுங்க. பவி. ஹாய் பவி. சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்து உங்களை SM2ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். பிபி வர்றதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தேன். அது ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களா இருந்தீங்க, சூப்பரா இருந்துச்சு. நாங்களாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தோம் உங்களோட பிபி ஜர்னி பார்த்து. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் லவ் யூ. அவ்வளவுதான். Love you monster. Thank you மான்ஸ்டர். ஓகே பவி, இதோட எண்டு. எல்லாருமே ஜஸ்ட் குட்டி மட்டும் நாங்கள் கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆலன் ப்ரோ, நீங்கள் 30 செகண்ட்ஸ்குள்ள சொல்லிடுங்க ப்ளீஸ். வந்துட்டேன். சொல்லுங்க. இது முதல்ல ஃபர்ஸ்ட் இமாத் ப்ரோ வந்து இங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அவரால் வர முடியல. ஒரு ஃபேக்டரி ஒர்க்கா அவர் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. அது ஒண்ணு. ஆதித்யான்னு ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஆபீஸ் சீரியல்ல இருந்து ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அவங்க வந்து அவருக்கு மட்டும் லவ் யூ சொல்லுங்கன்னு அவர் கேக்குறாரு. சொல்லாதீங்க, அது தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். லவ் யூ அவருக்கு. சரி, எனிவேஸ்
அப்புறம் அஷ்ரஃப் பாய் நீங்க பேசிட்டீங்களா அவர்கிட்ட இருக்குன்னு? எனக்கு அஷ்ரஃப் பாய் க்ளோஸு. ஓகே. அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி உங்ககிட்ட பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓ! இல்ல அது நல்லா இருக்காது. ஆ. பேசல எல்லாரும் முன்னாடியும் செலிப்ரேட் பண்ணாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஓ! இந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஓகே, ஓகே. இவங்க எல்லாரும் வந்து இங்க ஃபாலோ பண்ணுங்க அங்க ஃபாலோ பண்ணாங்கலாம் சொன்னாங்கல்ல. நீங்க எனக்கு ஃபாலோவே பண்ணலாம்னாலும் பரவாயில்ல. ஆ. எனக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்புங்க அது போதும். உங்களோட வயசுல நான் வந்து பெரியவன். எனக்கு ஆ. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆ. எனக்கு பவினா எதுக்காக பிடிக்கும்னா ஃப்ரெண்டா. எனக்கு ஓகே. பவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஆ. வேணும். ஆ. அவ்வளவுதான். ஓகே, ஆனா ஓகே, உங்களை ஓகே. ரசிச்சு பார்த்திருக்கேன். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ, ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே பவி, எல்லாருமே ஆ. முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி. லாஸ்டா சௌமியா மட்டும் வந்து இருந்தாங்க, கீழே பக் ஆயிட்டான்னு போயிட்டாங்க. ஆ. சௌமியா நீங்க குட்டியோண்டு சொல்லிட்டு ப்ளீஸ் முடிச்சிருங்க. சௌமியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப குறைவா, லைக் உங்க சவுண்ட் குறைவா கேக்குது. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஓகே, கொஞ்சம் பவி கேக்குதா உங்களுக்கு அவங்க பேசுறது? ரொம்ப லோவா கேக்குது. ஹாய் பவி அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா எனக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த பிக் பாஸ் பார்த்தா உங்க பெரிய ஃபேன் ஆனேன். ஓகே. நீங்க பெஸ்ட் பர்ஃபார்ம் வாங்கும்போதுலாம் நீங்க கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆக முடியல, லாஸ்ட் வீக் ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் பிக் ஸ்கிரீன்ல வரணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. பிக் பாஸ் அந்த மாதிரி நீங்க பிக் பாஸ்ல வரணும் மூவி ப்ரொமோஷனுக்காக. அது ரொம்ப வெயிட் பண்றேன். அக்கா, எங்க அக்காவும் உங்க பெரிய ஃபேனு. அவன் நேம் சவி, லவ் யூ சொல்லிருக்கா. யாரு? எங்க அக்கா பேர் சவிகா, அவளும் உங்க பெரிய ஃபேன். ஓ, தேங்க்யூ பவி, தேங்க்யூ. சவிதா. கவிதாவா? சவிதாக்கா, சபிதா. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சபிதா, லவ் யூ. தேங்க்யூ சௌமியா. ஓகே ஓகே பவி இமாத் ப்ரோ வந்திருக்காங்க, நீங்க பேசுங்க. ஹலோ. Hello, hi. ஷார்ட்டா Hi, பேசிருங்க Pavitra. இமாத் ப்ரோ. ஹாய், ஹாய், ஹாய். Hi, Pavitra. How are you doing? I'm doing good. How are you? Okay. நான் நல்லா இருக்கேன். And fantastic gameplay. நான் வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் எப்பயுமே சொல்லுவேன், buzzer on to buzzer off. நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகே, ஓகே, ஓகே. You did a great game and அல்டிமேட்டா ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. ஓகே, ஓகே, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. Okay, have fun with your fans, friends. Thank you. Thank you. ஐயா முடிச்சிட்டேங்க ஐயா. பவி சந்தோஷம். பவி லைக் ஒரே ஒன்று மட்டும் கன்வே பண்ணிக்கிறேன். லைக் நம்ம சிடிபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இமாத் ப்ரோ வந்து பெருசா நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ இமாத் ப்ரோ. Thank you so much. ஓகே, நெக்ஸ்ட் மனு, நீங்க என்ன பேசணுமோ கொஞ்சம் ஷவுட் அவுட் பண்ணிருங்க. அப்புறம் கங்கா, அப்புறம் நாங்க 3 பேர் பேசிடுறோம். ஹாய் ஹாய், ஹாய், ஹாய். ஹாய். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியல, அவங்களுக்குலாம் நான் சொல்லிடுறேன் பேரு, நீங்க வந்து கன்வே பண்ணிடுங்க உங்க லவ். ஓகேவா பவி? ஓகே. சுபா, கலை, அவினாஷ், அப்புறம் வந்து மகா, இவங்கெல்லாம் உங்களை கேட்டுதான் சொன்னாங்க. இவங்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு லவ் யூ சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய லவ் யூ கைஸ். தேங்க்யூ பவி, லவ் யூ டூ. தேங்க்யூ. பவி, அவினாஷ்க்கு வந்துட்டு நீங்க தனியா லவ் யூ சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்க வெளில இருக்காங்களா? அவினாஷ்க்கு தனியா ஒரு லவ் யூ. ஓகே கங்கா, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க கங்கா. சூப்ரா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், வேற எதுவும் நான் சொல்ல. கங்கா ஏதோ ஆடியோ எடுக்கிறாங்க. ஒரு விஷயம் சிறப்பா செய்ய தெரியும், முயற்சி. அவ்வளவுதான். தேங்க்யூ கங்கா, தேங்க்யூ. ஹலோ கைஸ். கங்கா அவ்வளவுதானா?
அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே கங்கா நீங்க எதுவும் சொல்லணும் சொல்லிருங்க கங்கா. லைக் நீங்க இல்லைங்க, ஏதாவது நான் சொல்லணும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நிறைய பண்ணிட்டேன், நிறைய சொல்லிட்டாங்க, சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டாங்க. பவி கங்கா இருக்காங்கல்ல பவி, லைக் நான் திரும்பியும் ஒரு டைம் சொல்லிடுறேன், எப்பெல்லாம் நாங்க ஸ்பேசஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. லைக் சூப்பர். எல்லா இடத்துலயும் டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. தேங்க் யூ கங்கா. ஓகே நெக்ஸ்ட் லவ் வந்து யூ. ஹக்குனா லவ் சிவா யூ யார் லவ் யூ. போறீங்க? உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ம் ஹக்குனா நீங்க போறீங்களா? இல்ல நான் இல்ல லாஸ்டா நான் பேசிக்கிறேங்க. லாஸ்டா போறேன். நீங்க 2 இப்போ பேரும் நான் ஒரே இப்பதான் நிமிஷம் ஒரே இல்லங்க பேசுறேன். நிமிஷம் நான் ப்ரோ லாஸ்டா ஒரே நிமிஷம். இல்லங்க சரி, நான் யாரு லாஸ்டா வேணா லாஸ்டா பேசுறேன். நான் தான் லாஸ்டா பிஜி பேசுறேன். ஃபேம்க்கு மட்டும் ஸ்பீக்கர் கொடுத்துருங்க, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க ஓகே speaker ஓகே மட்டும் ஓகே கொடுத்துருங்க. ஈஷா நான் சொல்லிட்டேன். ஷூ ஆட் சைட்டின் அதுக்கப்புறம் மேடி உங்களுக்கு அவங்க ஸ்பீக்கர் மட்டும் அவங்க கொடுத்துருங்க. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுங்கடா. எனக்கு கிடைக்கல. இருங்க சிவா ப்ரோ அப்படின்னா நீங்க பேசிடுங்க ப்ரோ. இல்ல ஷூ சிவா ப்ரோ, நீங்க பேசுறீங்க. சிவா நான் ப்ரோ ஒரு லாஸ்டா நிமிஷம். பேசுறேன். நான் சொல்லிட்டேன்ப்பா, நீங்க லாஸ்டா பேசுங்க. பேசுறீங்களா? ஷூ ப்ரோ, சிவா ஓகே ப்ரோ, ஹக்கு ஒரு இல்ல செகண்ட் இருங்க. நான் லாஸ்டா அவங்க 3 பேர் நீங்க சண்டை போறதுனால அவங்களுக்காக இது. பவி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிருங்கப்பா யாராச்சும். ஓகே எனக்கு தொண்டையில கொஞ்சம் கீச் கீச்சா இருக்கு. நான் லாஸ்டா தான் ஓகே பேசுவேன், ஓகே நீங்க ஓகே பேசுங்க. ஓகே 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 ஆமா ஷூ நீங்க பேசிருங்க. ஐயோ கடவுள், சரி ஓகே. ஆமா பவி, ஷூ பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். லைக் நாங்க எனக்கு தெரிஞ்சு ஹக்கு ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப இருந்து லைக் டில் த எண்ட் இப்போ வரைக்கும் ஷூ இருக்காங்க. நிறைய போஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய எடிட் பண்ணிருக்காங்க, லைக் நிறைய இடத்துல போய் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க, போஸ்ட்லயே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஷூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், தேங்க் யூ ஷ்ரூ. எங்க கூட தேங்க் யூ ஸ்பேஸ் so டிராவல் much. பண்ணதுக்கு. ஓகே பவி, எனக்கு நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டாவே ஸ்டார்டிங்ல நிறைய பேர் உங்களுக்கு லவ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரேணுகா, இப்போ வந்து நான் எனக்கு இப்போ பேசல, அவங்களுக்காக சொல்லிடுறேன். இப்போ கவி வந்து குரூப்லேயே அந்த குரூப் பவி ஃபேண்டம் குரூப்பே உருவாக்கி ட்விட்டரில் வந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்க நடுவில் பர்சனல் ரீசன்ஸ் போனாங்க, இன்னைக்கு அவங்களால வர முடியல. ஸோ அவங்களுக்கு ஒரு கவிக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் ரேணுகா இருக்காங்க. அப்புறம் உமா வந்து பி யோர் செல்ஃப், அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லவ் யூ அப்படியெல்லாம் சொல்லி ஒரு லாங் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தேங்க் யூ தேங்க் யூ. அதுக்கப்புறம் விராட் வந்து உங்களுக்கு நிறைய எடிட் செஞ்சிருக்காரு. ஒரு லவ் யூ விராட் சொல்லிருங்கன்னு கேட்டிருக்காரு. லவ் யூ விராட். தேங்க் யூ so much. ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் ஜேர்னியை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி கொடுத்ததே மேரி பவித்ரா, அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க இங்கே இருந்து எங்களுக்கு கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட் பண்ணி, லைக் எங்களுக்கு ஆல்ரெடி மோட்டிவேஷன் இருந்துச்சு, பட் அவங்க இருக்கிறனால எங்களுக்கு ஒரு பவி இங்கே இருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த 106 நாள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து டேலேருந்தே நான் சொல்லிட்டேன் எனக்கு பவி பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த 106 டேஸும் ஐ ஹவ் அடாட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யோர்ஸ். நீங்கள் வந்துட்டு லோவாக இருக்கிறப்ப, ஹையாக இருக்கிறப்ப, நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் அழுந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவீங்களே, அந்த அழுகிறது வந்துட்டு உங்கள் இமோஷன், அந்த அழுகிறது கூட காமிக்காம நிறைய பேர் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த ஏன் நான் அழுவணும், அழுந்த அது வீக்னஸ் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர் காமிக்காம இருந்திருக்காங்க. அது நீங்க காமிச்சிருக்கீங்க, அதே ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்னு வந்து பவி, நீங்க எல்லா டாஸ்க்கும் பெஸ்டா கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் வீக்கெண்ட் அந்த அப்ரிசியேஷன் வராது, பட் யூ டிசர்வ் இட் த மோஸ்ட் கம்பேர்ட் டு மெனி பீப்புள் தேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எல்லா டாஸ்க்லயும் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க ஃபுல்லு கொடுத்துருக்கீங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. 4 பெஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க எடுத்தது கம்ப்ளீட்லி வர்த் இட் பவி. அண்ட் உங்களுக்கு வியட்நாம் ட்ரிப் அதுல கிடைச்சது, உங்களுக்கு கேப்டன்சி கிடைக்க முடியாததுக்கு என்னமோ ஒரு வழியில கடவுள் இந்த இது கொடுத்துருக்காரு அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் என்ன சொல்ல நினைச்சேன்னா, நீங்க பிக் பாஸ் இப்படிதான் விளையாடணும், இருக்கிற இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் உடைச்சி புதுசா இந்த சரித்திரத்தை உருவாக்கி, தட் இந்த ஃபீமேல் வின்னர், லைக் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டு கெட் தி கேஷ் பாக்ஸ் அந்த இது பண்ணி, அப்புறம் உங்க நேச்சர்லயும் ஒரு டாப் 5 வரைக்கும் வரலாம், அண்ட் ஒன் டே இந்த ஷோல வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தயாரிச்சிருக்கீங்க பவி. உங்க கேம் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே ஒரு பெரிய அங்கமா இருக்கும் அண்ட் பெரிய முன்னுதாரணமா இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஸோ யூ ஹேவ் டன் தட். யூ ஹேவ் இந்த 8 சீசன் நடந்திருக்கு, 8வது சீசன்ல கூட ஒரு ஆள் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சதுல நீங்க பண்ணிருக்கீங்க. அதுதான் பவி.
எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ. அப்பு பத்தி ஆமா, சொல்லுங்க. ஓகே. ஆல்சோ அப்பு வந்துட்டு இந்த நம்ம எங்க ஃப்ரெண்ட் அப்பு வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு எடிட் செஞ்சிருக்காரு. எவ்ரிடே உங்களுக்கு போட்டிருக்காரு. லைக் என்னென்ன பேசுறீங்களோ அது இம்பார்ட்டன்ட் எடுத்ததெல்லாம் போட்டிருக்காரு. உங்களுக்கு நீட்டா ஒரு மெசேஜும் அனுப்பியிருந்தாரு. பட் யா, அவருக்கும் ஒரு லவ் யூ அப்பு சொல்லிருங்க. அப்புறம் எனக்கும் ஒரு தேங்க்யூ லவ் யூ. அப்பு. லவ் யூ அப்பு. இவ்வளோ நேரம் பேசின ஸ்ரூ தானே? ஆமா பவி. உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. நீங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். ஓகே ஓகே ஸ்ரூ சிவா ப்ரோ ஒரு செகண்ட். சொல்லுங்க. நதியாவும் பி யுவர் செல்ஃபும் அவங்க 2 பேரையும் சொல்லிருங்க. ஆமா. சிவா ஸ்டார்ட் பண்றதுன்னு நான் சிவா பத்தி சொல்லிடுறேன். சிவா வந்துட்டு பவித்ரா லைக் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் போடணுமோ எவ்ரி டே ஒரு கட்டத்துல ஒரு லாஸ்ட் 3-4 வீக்ஸா எவ்ரி டே ஹக்குவும் சிவாவும் உங்களுக்கு பவி ஸ்பேஸ் போட்டு பவிக்கு ஓட் பேங்க் ஏத்தணும், பவி பத்தி பேசுவோம் அப்படின்னாலே எனி டைம் எந்த மூலையில இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் சிவா உங்களோட கான்ட்ரிபியூஷன். லைக் இவ்வளவு போட்டிருக்காரு உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. ஓகே ஸ்ரூ, நான் பேசுறதுக்கு முன்னாடி கயல், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் ஸ்பீக்கர் மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க ஸ்பீக்கரில் மட்டும் இருப்பாங்க. ஓகேவா? செக் பண்ணிடுங்க ஷூ லிஸ்ட் மட்டும், அது மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே பவி, எல்லாமே ஸ்டார்ட் ஆனது வந்து ஹக்குவோட இனிஷியேட்டிவ்ல தான். லைக் அவங்க ஸ்பேஸ் போடலான்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்பேஸ் தான் என்கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவிக்கு ஸ்பேஸ் போடலாம் ஷிவா அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து நான் வந்து சொல்லிடுறேன், போன சீசன் வந்து நான் வந்து ஒரு டைகாட் மாயா ஃபேன். ஸோ போன சீசன்ல வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு இந்த இது பார்க்கவே வேண்டாம், இந்த பிபி போதும், நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டா லைக் எதுவுமே கிடைக்காது, திரும்பி நமக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஹக்கு சொன்னனால சரி ஓகே, எனக்கும் பவியோட கேம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் எல்லாமே. ஸோ லைக் நாங்க வந்து லாஸ்ட் 3 வீக்ஸா வந்துட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன், நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா பவி ஃபினாலில இருப்பாங்க, ஸ்டேஜ் ஏறுறோமோ இல்லையோ கண்டிப்பா ஃபினாலில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஏன்னா ஒரு 3 வீக்ஸாவே லாஸ்ட்ல கொஞ்சம் என்ன சொல்லிட்டாங்க, எலிமினேட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது வந்து நாங்க சொன்னது என்னன்னா, ஓட் பண்ணிட்டே இருங்க, ஸோ கண்டிப்பா நமக்கான ரிசல்ட் கிடைக்குங்க வீக்கெண்ட்ல. ஸோ அதுதான் பதில், யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கான பதில் அதுதான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ யார்கிட்டையும் போய் நம்ம டிஃபெண்ட் பண்ண வேணாம். ஸோ அதை வந்து நாங்க கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தோம், ஹக்குவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அதை நாங்க ஷூவா இருக்கட்டும், இங்க இருக்க எல்லாருமே லைக் கடைசி வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம் அதுதான், நம்ம பின்னாலே வந்துருவோம், ஸோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சது ஒரே விஷயம் தான் பவி, நெவர் கிவ் அப். அது நான் இது வரைக்கும் அதுதான் சொல்றேன். நான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நான் சொன்ன அந்த டாஸ்க் வரும்போது கூட, நீங்க வேணா பாருங்க, நம்ம பவி கண்டிப்பா போவாங்க, போகாம இருக்க மாட்டாங்க, எல்லாத்துலயும் அட்டென்ட் பண்றாங்க. அந்த பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கேம் பிளே பண்றோம், அதெல்லாம் தாண்டி வந்து நான் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணணும், நான் இங்க கேம் விளையாட தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத வந்து டே 1ல இருந்தே வந்து நீங்க அதை கரெக்டா பண்ணிருக்கீங்க. சோ எங்களோட பிலீஃப் அது மட்டும்தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பேசல, இந்த இடத்துல பேசிருக்கலாமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, பேச வேண்டிய இடத்துலதான் பேச முடியும். ஒரு அறிவாளி ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் போய் பேச மாட்டாங்க, பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசிடுவாங்க அப்படிங்கறத வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க சொல்லிட்டே இருந்தோம். சோ ஒன்னும் இல்ல பவி, வி செலிப்ரேட் யூ ஃபார் எவர், எப்பயுமே உங்களை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ பவி. அதுக்கப்புறம் லைக் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், லைக் ஸ்டார்டிங்ல இருந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க, டஸ்ட், கங்கா, மனுஸ்ரீ, ஸ்ரூ, ஹக்கு, இவங்கெல்லாம் தாண்டி எப்ப ஸ்பேஸ் போட்டாலும் வந்து இன்னும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாராவது நேம் விட்டுருந்தா, ஸோ எல்லாருக்குமே இங்க பங்களிப்பு இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணனாலதான் இப்ப இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ பவி. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் அக்குனாவா? அக்குனாக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அக்குனா. எல்லாருக்கும் இன்ட்ரோ வந்து ஸ்ரூ தான். ஆமா, நான் அதை சொல்லிட்டேன். நான் இந்த ஸ்பேஸ் நம்ம வித்தியாசமா செய்யறது, எல்லாரோட கான்ட்ரிபியூஷனை பவிக்கு தெரியணும். எனக்கு இன்ட்ரோவே கொடுக்கலையே.
ஐயோ உங்களுக்கு கடைசியா ஒரு அவுட்ரோ கொடுத்துட்றேன் பவி. ஓகே, அதாவது ஹக்குனா வந்துட்டு உங்களை ஸ்டார்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாதே இல்லை பவி. எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்ப வந்துட்டு எனி ட்வீட் அடிக்கிறதுனா டிஃபெண்ட் பண்றதுனா ஒன்னாவதா போயிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க ஹக்குனா. ஸோ எங்களோட குரூப்போட ஆல்ரவுண்டு வந்து ஹக்குனா தான். பிக்சர் போடுறது எல்லாமே போட்டிருக்காங்க ஹக்குனா. ஸோ எங்களுக்கு எப்ப ஸ்பேஸ் ஹக்குனா போடுறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க டக்குன்னு போட்டுருவாங்க. இப்ப ஒண்ணு பண்ணிட்டு ராத்திரிக்குள்ள ஒரு எடிட் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஹக்குனா வந்து அந்த லெவல் மல்டி டாஸ்கர். ஸோ இதுதான் ஹக்குனா பத்தி சொல்றது நினைக்கிறது. ஓகே ஓகே ஓகே, வாங்க ஹக்குனா. என்ன எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. தேங்க்யூ ஷூ. ஓகே, நான் வந்துட்டு நீங்க வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆனீங்கன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து 8 சீசன் பார்த்திருக்கேன். பட் இந்த சீசன் என்னமோ எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து அந்த ராஜா ராணி டாஸ்க்லாம் வந்துட்டு இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் வாட்சிங் யூ. யூ மேட் த ஷோ லைவ்லி. அது ஒரு மாதிரி லைவ்லியா போச்சு ஆக்சுவலா. அத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐயோ ரொம்ப ஷிவர் ஆகுதுங்க எனக்கு. நான் சொல்றேன். இல்ல அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க இப்போ ஒருத்தங்க கிட்ட பேசுறப்ப இப்போ ரியாக்ட் பண்ணுவீங்களா? ஓகே சூப்பர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. நார்மலா நீங்க பிபி டைம்ல பண்ணும்போது எனக்கு பிடிக்கும். இதனால நான் ரசிச்சிட்டு இருப்பேன் ஆக்சுவலா உங்களை. நான் ரொம்ப அட்மைர் பண்றேன் உங்களை. நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் அப்போல இருந்து லைக் உங்களை அதான் அந்த மாதிரி ரசிக்கிறது எனக்கு பிடிக்கும். அண்ட் நிறைய பர்சன்ஸ் வந்து நமக்கு இப்ப பிடிக்கும். எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் உங்ககிட்ட என்னால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு நான் நார்மலா ஒரு சில விஷயத்துல என்னை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன். லைக் பட் இப்போ சில விஷயத்துல எல்லாம் வந்துட்டு நான் என்ன மாத்திக்கிறேன் பிகாஸ் ஆஃப் யூ. நிஜமா சொல்லணும்னா நான் நிறைய உங்ககிட்ட கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். அது வந்து எனக்கு ரியல் லைஃப்லயுமே நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு இனிஷியல் டேஸ்ல. சோ அதுக்கு வந்து தேங்க்யூ so much. தேங்க்யூ, மீன்ஸ் a lot. நான் இன்னும் முடிக்கல. பேசுங்க நீங்க சொன்னதுக்கு தான் தேங்க்ஸ். ஓகேங்க. என் லைஃப்ல வந்து நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒளி மாதிரி சொல்லலாம். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து லிசனரா தான் இருந்தேன். ஸ்பேஸ்லாம் மோஸ்ட்லி போக மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்களும் இருந்திருக்காங்க, ஸ்பேஸ் வந்திருக்காங்க. பட் நான் அவ்வளவு சொன்னாலுமே நான் போக மாட்டேன், லிசனர்ல தான் இருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். இந்த சீசன் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஆக்சுவலா நான் இன்ட்ரோவர்ட் தான், ஓகேயா. பட் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றேன். லைக் அது எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் பண்றேன்றப்போ அது ஒரு மாதிரி எனக்கே ப்ரௌடா இருக்கு. என்ன பார்க்கும்போது எனக்கு ப்ரௌடா இருக்கு. அது உங்களுக்கு பண்ணும்போது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதான் தேங்க்யூ so much. எல்லாரும் பேசிட்டீங்களா? எவ்ரிதிங் ஃபார் யூ, ஒன்லி யூ. இன்னும் நானே முடிக்கலங்க. பேசுங்க. அதான் நான் வந்துட்டு ஓகே, தேங்க்யூ. அமேசிங் பர்த்டே விஷஸ் டு யூ பவி. ஹாப்பியா இருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலா அக்குனா, சிவா, ஸ்ரூ உங்க 3 பேருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. நீங்க என்னையே வந்து பேச வச்சிருக்கீங்க 4 மணி நேரம். பவி இன்னும் பேலன்ஸ் இருக்கு. 12 hours ஞாபகம் இருக்குல? இது எப்படி தெரியுமா? நான் உள்ள இருக்கும்போது 5 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவேன், நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசினல, அந்த மாதிரிதான். கவி இன்னொன்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு எங்க சார்பா ஒரு பெரிய டைட் ஹக் தர்ஷிகாக்கு கொடுங்க ப்ளீஸ். ஆல் லவ் ஹர். வி ஆல் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வர சொல்லுங்க பவி. உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம், அவங்களை ரிப்ளை பண்ண சொல்லுங்க, இங்க வர சொல்லுங்க. அவங்களுக்கு கிடைக்காத அன்பு இல்ல கிடைக்கிற அன்பை விட கூடயா நாங்க கொடுக்குறோம். அவங்க ரெடியா இருக்கோம் கொடுக்கறதுக்கு. தர்ஷிகாக்கு ஒரு ஹியூஜ் ஹாக். அண்ட் இன்னொன்னு எல்லாருமே சொன்னாங்க இன்ஸ்டாடியே பண்ணலன்னு. எனக்கும் நீங்க எதுவும் ரிப்ளை பண்ணலடா, உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்க பண்ணிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. த்ரூ எனக்கும் பண்ணல, அவங்க மாட்டிக்கிட்டேன். சரி பண்றேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஹக்குனா, சிவா, ஸ்ரூ இவ்வளவு நேரம் எல்லாரையும் ரொம்ப அழகா ஹோஸ்ட் பண்ணீங்க. அவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கைஸ் ஒரு 2 minutes கைஸ் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபீலே இல்லாம என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்க.
நீங்க 3 பேர் குடுக்குற லவ் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. ஒரு மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்கள எனக்கு பிடிக்கும். அதுக்காக நாங்க இது செய்றோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஒரு பெரிய பெரிய நன்றி கைஸ். ஐ லவ் யூ சோ மச். இத வந்து என்னோட இதயத்துல இருந்து சொல்றேன், வச்சுக்கோங்க. லவ் யூ சோ மச். தேங்க்ஸ் பவி. எங்களுக்கு தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ பவி. செப்பரேட் ஸ்ரூ லவ் ஒரு சொல்லிருங்க, நல்லா இருக்கும். அதுதான் இவ்ளோ நேரம் நம்ம பேசுறத கேட்ட மக்கள் உங்க எல்லாருக்கும் நன்றி. பேச முடியாம போனவங்களுக்கு ஒரு பெரிய சாரி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன். பேசினவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நிறைய இடத்துல வந்து நீங்க எனக்காக பேசின விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் வந்து கேக்குதா? ஹலோ, கேக்குது பவி, கேக்குது. நிறைய இடத்துல வந்து நீங்க ஓகே இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்காங்களா, ஓ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல புரிய வச்சிருக்கீங்க. நான் ஏதோ ஒரு வகையில நான் என்ன நினைச்சிட்டு பிக் பாஸ் போனனோ அது கன்வே ஆயிருக்கு அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் வந்து ரியலைஸ் பண்றேன். நம்ம இதை கேமா பார்க்க கூடாது, இது சொசைட்டியோட ஒரு மினியேச்சரா தான் பார்க்கணும். அப்ப நம்மள பார்த்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களுக்கு இது மாறணும் இல்ல மாத்தணும்னு நினைச்சுதான் நான் போனேன். கப்பு அதெல்லாம் தாண்டி நான் இவ்வளவு தூரம் போனது எனக்கு பெரிய விஷயம் தான். அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட், இவ்வளோ லவ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. என்ன இந்த பொண்ணுன்னு எங்க சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் அதுக்காக தான் நின்னேன், அதுக்காக தான் போராடினேன். அதுக்கு இவ்வளோ லவ் கிடைச்சது ஒரு பெரிய நன்றி கைஸ். 2 கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நான் கடைசியா ஆன்சர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ரெகக்னேஷன் கிடைக்கலனா கூட எப்படி எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சுன்னா அதை தலையில எடுத்துக்க கூடாது. அப்படி ரெகக்னேஷனே கிடைக்கலன்னா அதுக்காக போராடணும். இதுதான் என்னோட தாட்ஸா இருந்தது. ஸோ எங்க கிடைக்கலையோ அப்ப நம்ம கரெக்டா தான் பண்றோம், எந்த இடத்துல தப்பா இருக்கு, நம்மள மாத்திக்கணுமா, அதுக்காக நம்ம இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருந்தது. கிடைக்கலையே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. அது கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் செல்ஃப் டவுட்ஸ் வராம எப்படி உங்களால இதை மேனேஜ் பண்ண முடியுது அப்படி கேக்குறாங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. செல்ஃப் டவுட் வராம இருக்கவே இருக்காதுங்க. நம்மளும் மனிதர்கள் தானே. சக மனிதர்கள் நம்மள பேசும்போது நமக்கு செல்ஃப் டவுட் வரதா செய்யும். ஐயோ நம்ம மேலதான் தப்பா, ஏன் நம்மள இப்படி பேசுறாங்க, நம்ம எங்க தப்பா இருக்கோம் அப்படின்னு நமக்கே, நம்ம சரியா இருந்தாலும் நம்ம தப்பா இருக்கோம்னு சொல்லுவாங்க, நம்ம தப்பா இருந்தாலும் சரியா இருக்கீங்க அப்படின்பாங்க. அவங்களை எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. செல்ஃப் டவுட் இருந்தாலுமே ஒரு இடத்துல நீங்க ஒருத்தர் சில பேரை நம்புவீங்கல்ல, அவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகே இதுதான் நம்ம, இதுக்காக நம்ம போலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். அப்படி ஒரு குட்டி சர்க்கிள் உங்களுக்காக எப்பவுமே வச்சுக்கோங்க. அது உங்க லைஃப்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு எனக்காக நிறைய லவ் கொடுத்தீங்க கைஸ். ஒரு சில பேர்லாம் நான் சாப்பிடாம இருப்பேன், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே எனக்கு அப்படியே சிரிச்சு சிரிச்சு இந்த 2 சீக்ஸும் வலிக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு நானு. எனக்கு பாடின நீங்க சாங்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பிபிக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. பிபினா இப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அப்படிலாம் இல்ல, இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க புரிய வச்சுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஓகே ஜாலியா இருக்குல்ல, இது நல்லா இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தது எனக்கு. இதுதான் நான் சொசைட்டிலுமே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சண்டை போட்டாதான் அடிதடிதான், இப்படிதான் அப்படிதான்னு ஒரு கண்ணோட்டத்துல பார்க்காம இதையே நம்ம இப்படி அணுகக்கூடாதுன்னு யோசிச்சோம்னாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். ஹோப்ஃபுல்லி அது நடந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் உழைக்கலாம். தேங்க்யூ கைஸ். ரொம்ப பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, பேசாதவங்களும் பவி ஒரு மன்னிச்சிருங்க. 2 மினிட்ஸ் மட்டும், லாஸ்டா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். பவி, சிந்து அப்படிங்கிறவங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப நேரம் ஸ்பீக்கர் ட்ரை பண்ணாங்க. சோ இந்த பக்னால கிடைக்கல. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பவி ஐ லவ் யூ சோ மச், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல 2 பேர் சாங் பண்ணாங்கல்ல, லைக் அவங்க வந்து அட்வான்ஸ் விஷஸ் பண்ண சொன்னாங்க, ஹாப்பி பர்த்டே விஷயம். அவங்களுக்கு வந்து நீங்க லவ் யூ சொல்லலையாமா, மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அக்ஷரன் மொழி நேம், அக்ஷரன் மொழி, ஆமா ஆமா ஆமா, அக்ஷரன் மொழி, லவ் யூ சோ மச். சாரி உங்க பேரை மறந்துட்டு, லவ் யூ சொல்ல மறந்துட்டதுக்கு சாரி கைஸ். லவ் யூ சோ மச். ஓகே பவி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், லைக் இந்த ஒரே நிமிஷம் ப்ரோ, எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச். ஓகே பவி, லைக் இந்த ஹோல் குரூப்ல வந்து லைக் என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, நாங்க இது வரைக்கும் அதை சொல்லல, இங்க எல்லாருமே வந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. ஆனா அந்த கிரெடிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா, அதுக்காக யாருமே எதுவுமே செய்யல. எல்லாமே வந்து ஒரு பியூர் லவ்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சோ
தேங்க்யூ கைஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஒரு கைஸ். மிகப்பெரிய ஆமா நானும் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் பவி பத்தி ஓகே நான் ஒண்ணு சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். ஆக்சுவலா பவி கிட்ட நாங்க போய் ஓகே நான் பவி கிட்ட போயிட்டு நாங்க இந்த மாதிரி கேட்கும் போது அவங்க ஆக்சுவலா உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்க டேட் கொடுத்துட்டாங்க. நாங்க போயிட்டு அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்றோம், லைக் பவி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, டக்குன்னு பண்ண முடியாது சொல்லும் போது அவங்க ஒரு 3 days கொடுத்தாங்க. திருப்பி போயிட்டு அவங்க வந்து கேட்டாங்க, ஓகே இந்த டைம்ல பண்ணலாமான்னு கேட்டப்போ நாங்க இல்ல பவி லைக் ஒண்ணும் பண்ணல அப்படின்னா அவங்க ஓகே நான் யோசிச்சு சொல்றேன். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இதுதான் லைக் உங்களை மத்தவங்களுக்கு பிடிக்க வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு கைண்டா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருந்துட்டு இவ்வளவு நேரம் எங்களுக்காக வந்து பவி கண்டிப்பா கண்டிப்பா